இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த பொண்ணு செஞ்சது. அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற இதை மாற்றிட்டு தவறாக அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்கள துரத்தி இது பண்ண மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதுக்கு உண்டான எவிடன்ஸும் இருக்குது. அப்போ அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது. மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் வேணும். ஒருத்தங்களுடைய இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து 25 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்த பேரை ஒரே நாளில் எல்லாரும் முன்னாடியும் போட்டு செதைச்சிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த பேரை வளர்த்து எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காக்கி சட்டைங்கிறது எவ்வளோ முக்கியம். காக்கி சட்டைங்கிறது ஆசையாக போட்டது. அதை வந்து அதை இப்போ அந்த சட்டையை வந்து உருவி எடுக்கணும்னு நினச்சி செஞ்சால் அதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. எங்கள் உயிரை வந்து அது பிச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஆசையாக போட்டுக்கிட்ட சட்டை அது. அவரும் சரி நானும் சரி. எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே. காக்கி சட்டை மேலே தான் காதல் வந்ததே. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்தது இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல். எங்கள் திருமண நாள் அன்னைக்கு வந்து இப்படி ஒரு இடியை வந்து எங்கள் தலையில் போட்டிருக்கவே கூடாது. அவங்க அதுக்கு நான் அது கரெக்டாக விசாரித்து கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி என் ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். தயவு செஞ்சு நீங்கள் வந்து தவறான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பரப்பாதீங்க. அதுதான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். அவங்க எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க, அது எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்காங்க மேடம்? இப்போ ஃபைனலாக நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால தான் இந்த த்ரெட் இந்த மாதிரி பண்ணுறாங்களா எப்படி மேடம்? ஆமாங்க சார், ஆமாம். ஏன்னா அவங்க ஒரு 25 லேக் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுமோ அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஹையர் அஃபீஷியல் கூட நம்ம எதுக்கு அவங்கெல்லாம் பழகுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குதுங்கிறதுனால தானே பழகுறாங்க. அப்போ பின்ன காசு இது அது ஏதோ ஒன்று கொடுக்கும் கிடைக்கும், இல்லை ஒரு கேட்ட இடத்துக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் அவங்கெல்லாம் பழகுறது. நான் அதனால அதை பற்றி ரொம்ப பேசுறதுக்கு இல்லை. பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இந்த புகார் கொடுக்குற பொண்ணுக்கு அத பத்தி எவ்வளவு எதுவுமே தெரியாது சார். தெரியும் சொல்றாங்களா அந்த பொண்ணு? எனக்கு தெரியுங்கிறது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு, கணவர் இல்லைங்கிறது மாதிரி. உங்களுக்கு எப்படி சார் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா நைட்ல அடிக்கடி கால்ஸ் வரும். இல்ல ஒரு வருஷம் ஏன்னா இல்ல சார் அதான் நான் சொல்றேன். ஒரு வருஷம் ஏன்னா இப்ப இதை தெரிஞ்ச உடனே காலையில தான் தெரிய வருது. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கேன். என்ன இடின்னா இந்த பொண்ணு நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு அவர்கிட்ட பேசியிருக்கு, நான் கண்டிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. இந்த மாதிரி எப்படி முரண்பாடா எப்படி இந்த மாதிரி வந்திருக்கிறது தான் ஒரு இடி. ஏன்னா அந்த பொண்ணு வந்து நடுராத்துல சார் அந்த பொண்ணு எங்கே ஊருக்கு போனாலும் சாருக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்கறது. ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு ஃப்ரீ டிக்கெட் இதுக்கு, அதுக்கப்புறம் எங்கேயா ரெசார்ட் போனால் தங்குறதுக்கு, இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்கு சார் அந்த பொண்ணுக்கு. சார் அந்த பொண்ணுக்கு ஆமா அதுதான் சொல்றேன். அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன் சார். ஒரு காவல் சார், ஒரு ஹையர் அஃபீஷியல் சார், ஒரு ஹையர் அஃபீஷியல் அது தப்புன்னு சொல்லல சார். கீழே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எல்லாம் கரெக்ட் தான். இது எப்போ வந்து இந்த மாதிரி மாறுதுன்னா மேடம்க்கு தெரிய வருது. ஒரு மேடம் இப்போ ஒரு 2-3 மாசம் இருக்குமா இருக்கும், ஒரு 3-4 மாசமே இருக்கும். ஆமாம், நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் எப்பவுமே அவங்களுக்கும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இது இல்லை இருக்காது நம்ம இஷ்யூ வருதுன்னு நான் சொல்றேன் மேம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இது எப்போ இஷ்யூ வருதுன்னா அவங்க வீடை வந்து மரபல நகர்ல கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னா இந்த டிக்கெட் வாங்கி கொடுக்கறதுலாம் ஏன் சொல்றேன்னா அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன் சார். எனக்கு கொஞ்சம் வெளில போகணும் சார், டிக்கெட் வாங்கி கொடுங்க. IPL டிக்கெட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. YMCAல ஒரு ஏதோ கான்சர்ட், இதுக்கெல்லாம் வந்து சரி நம்ம கீழே இருக்கிறவங்க வந்து கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே பண்ணுறதுதான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்க வந்து எங்க வந்து நிக்குதுன்னா நான் வந்து மரமல நகர்ல வந்து வீடு கட்டிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து நீங்க பணம் கொடுங்க அப்படின்னுட்டு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா, அந்த அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. 25 லட்சம் கேட்டிருக்காங்க, எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இவருக்கு தெரிஞ்ச ஒரு இன்டீரியர் இருக்காரு, ஈஸ்ட் தாம்பரம்ல ஒரு இன்டீரியர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணி சார் இந்த பொண்ணு வந்து எங்க கீழே தான் ஒர்க் பண்றாங்க, ஆக்சுவலி அது வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. கம்மியா பண்ணி தருவாருமா, என்னால வந்து 25 லட்சம் கொடுக்க முடியாது, ஆனா உனக்காக கம்மியா பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி இது அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா 25 லட்சம் கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அப்புறமா தான் கடந்த 7ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து அப்படியே பிளாக்மெயில் பண்றாங்க, நீ இல்லை நீங்க கொடுத்துதான் ஆகணும், உங்களை நம்பி தான் நான் அது வீடு கட்டவே ஆரம்பிச்சேன் போது இவரு சொல்ற நான் உனக்கு நீ எதுக்கு என்ன நம்பி நீ வீடு கட்டுற, நான் என்ன உனக்கு நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேனா இல்லை எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது இப்போ நீங்க கொடுக்கலன்னா நான் உங்க மேல வந்து புகார் கொடுப்பேன் அப்படிங்கறது தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆதாரம் இருக்கு சார், நீங்க क्वेश्चन கேட்ட முடியுங்க நான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது மேடம்? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபோன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அவர். அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேச மாட்டாரு.
அப்போ ஃபோன் பேசுகிறப்போ என்ன யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாச்சும் எடுத்து டயல் பண்ணுறப்போ இந்த பொண்ணு பேசுனாங்க. அப்படி தான் நான் உடனே ஏன்பா இப்படி செய்கிறீங்க, உங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அப்படின்னு நான் கண்டித்தேன். அதுக்கப்புறம் 2வது தடவை எவ்வளவோ கெஞ்சியும் கேட்டிருக்கேன். நம்ம இப்போ யாரையும் மிரட்டுற ஆளுக இல்லை, அதனால நான் வந்து சாஃப்டாகவே தான் பேசினேன். ஏன்னா நம்மளும் ஒரு பெண், அவங்களும் ஒரு பெண்ணுங்கிற முறையில் நம்ம முதல்ல பொறுமையாக சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன்.